நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் மஞ்சூரியன் பால்ஸ் கிரேவியும் ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸும் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சூரியன் பால்ஸுக்கு கேப்சிகம், கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கோம். இப்போது இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து போடலாம். முதல்ல வந்து நான் முட்டைக்கோஸ் போடுறேன், அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க. கேரட் அதுவும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பெப்பர் பவுடர், அதாவது மிளகு பொடி வந்து நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இதில் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை. மிளகாய் தூளும், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மைதா, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ என்னென்னா இந்த வெங்காயத்துலேயே முட்டைக்கோஸ் இதில் இருக்க தண்ணியிலேயே வந்து நமக்கு அந்த டோ ரெடி ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து தெளிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவும் நம்ம அதிகமாக வந்து போட்டிருக்க மாட்டோம். இதெல்லாம் பைண்டிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம மைதா போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டிருக்கேன். முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் இது வந்து தண்ணி மாதிரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மாவு வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆயில் குடிக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாம், ஆப்பம் பேனில் பண்ணலாம், அதாவது பணியாரம் பேனில் இந்த பால்ஸை வந்து பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆயிலில் ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ அப்படி வேணாலும் பண்ணலாம், இல்லை வந்து பேக் பண்ணலாம். ஸோ ஒரு லெமன் அளவுக்கு, ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெரைட்டி காமிக்கணும், நீங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணணுன்னா இதில் வந்து உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறமா பன்னீர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல சூடான எண்ணெயில் நம்ம இதெல்லாம் பால்ஸ் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஃப்ரை பண்ணணும். இல்லைனா வெளியே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். நம்ம கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும், சொதன்னு ஆகிடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆயில் கூட நம்ம ரொம்ப இது வந்து பிடிக்கல. எண்ணெயிலேருந்து எடுத்தோன்னே அப்படியே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கிரேவிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரையாக கூட பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா வந்து கேப்சிகம், அதாவது குடமிளகாய் போட்டுக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுவும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணது. இதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், அதாவது மிளகு பொடியை நம்ம தூவிக்கலாம். இதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நான் நல்லா கலக்கிறேன். இதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் சோயா சாஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ். இதெல்லாமே நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும்.
1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் லைட்டாக வதக்கிங்க. அதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சோள மாவு கரைசல், அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும். நம்ம சோள மாவு நம்ம போட்டிருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா நல்லா ஷைனிங்காக வரும். இதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸ் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இதில் பாயில் பண்ணால் போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இந்த சீசனில் எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல, ஸோ அதனால் நான் வந்து அதில் போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் போடலைனாலும். நமக்கு வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சிம்பிள் ஃப்ரை ரைஸுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கேரட், கேப்சிகம், வெங்காயம், அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டைக்கோஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் முதல்ல பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணணும், குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துலேயே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்ம இதை பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, பாசுமதி ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை பாயில் பண்ணி வச்சுக்கணும். இல்லை நார்மல் ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பாசுமதி ரைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மிளகுத்தூள், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இதுக்கு வந்து 1.5 கப்பு தான் வந்து நமக்கு அரிசி தேவைப்படும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம போட்டுட்டு இதையும் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் மஞ்சூரியன் பால்ஸ் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து southindianfoods.in வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.